மறுபடியும் ஒரு தீபாவளி கலெக்ஷன் தான் நம்ம பார்க்க போகிறோம். சில்க் சாரீ கலெக்ஷன், அது மட்டும் இல்லாமல் காட்டன் சாரியில் நிறைய நம்ம பார்த்துட்டோம். ஃபேன்சியாக வரக்கூடியது, அதாவது ரா சில்கில் வரக்கூடியது, டசரில் வருது, மைசூர் சில்க் பேட்டர்னில் வரக்கூடிய சாரீ, பனாரஸ் டைப்பில் வரக்கூடியது, ஹேண்ட்லூம் காட்டனில் வரக்கூடியது அப்படின்ட்டு நிறைய விதமான ஃபேன்சி சாரீ வந்து உங்களுக்கு இந்த பக்கம் இருக்கும். எப்போவுமே சில்க் சாரீக்கு ஆப்போசிட்டில் வந்து வச்சுருப்பாங்க. மைசூர் சில்க் சாரீ இருக்கும் இல்லையா, அங்கே தான். ஸோ அங்கே இருக்கக்கூடிய கலெக்ஷன் வந்து ஓவரால் பார்த்துலாம். நிறைய விதமான நியூ அரைவல் வந்து வந்திருக்கு. எல்லா ரேஞ்ச்லேயுமே நம்ம பார்த்துலாம், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் நிறைய கடை கேட்டிருக்கீங்க, ஆனால் என்னால் இந்த சென்னை சில்க்ஸையே போட்டு முடிக்க முடியல. ஏன்னா ஒவ்வொரு தடவை போகும்போதும் ஒவ்வொரு கவுண்டர்லையும் புதுசாக லான்ச் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. புது கலெக்ஷன் எக்கச்சக்கமாக கொண்டு வந்துட்டு இருக்கும்போது நம்ம அதை கவர் பண்ணி போடுறதுக்கே சரியாக இருக்குது. ஏன்னா நம்ம ஒரு நாளைக்கு ஒரு வீடியோ அப்படி தான் போடுறோம். இருந்தாலும் நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா கலெக்ஷன் எல்லாமே ஓவரால் வந்து ரொம்ப புதுவிதமான கலர் காம்பினேஷனில் சென்னை சில்க்ஸில் அவைலபிளாக இருக்குது. இது வந்து ஒரு 1 inch மேலே வரா மாதிரியான பார்டரில் வருது. பியோர் மைசூர் சில்கில் வரக்கூடியது. 5,000 to 12,000 வரைக்கும் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. ரேண்டமாக நான் வந்து 1-2 காமிக்கிறேன். அதிலே வந்து பிரிண்டட் வேணும் அப்படின்னாலும் கிடைக்கிது. பிளெயின் பொறுத்த வரைக்கும் அந்த பார்டர் வந்து டிஃப்ரெண்ட்டாக வரா மாதிரி கொடுத்துருக்காங்க. கலருமே வந்து நிறைய கலெக்ஷன் வந்து அவைலபிளாக இருக்குது. ஒரு 6,000 ரூபாயில் இருந்து நீங்கள் வாங்கிக்கிற மாதிரி வச்சுருக்காங்க. அதிலே வந்து புதுசாக வந்திருக்கக்கூடிய கலெக்ஷன் வந்து ஓப்பன் பண்ணி காமிப்பாங்க. இதெல்லாம் எப்போவுமே இருக்கக்கூடியது தான். அன்னைக்கு வந்திருக்கும்போது உங்களுக்கு எடுத்த வீடியோ இது. ஏன்னா இதெல்லாம் வந்து எனி டைம் வந்து வாங்குகிற கலெக்ஷன் அப்படிங்கிறதுனால கலர் கொண்டு வந்துக்கிட்டே இருப்பாங்க. இது வந்து நியூ அரைவலில் வந்திருக்கு. ஆனால் ரேட் வந்து 13,000 கிட்ட வருது. இது வந்து மைசூர் சில்க் சாரீ தான், ஆனால் டிஷ்யூ பேட்டர்னில் வரும் இல்லையா, அந்த மாதிரி ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க. ஒரு நல்ல ஒரு ஷைனிங்கோடு இருந்தது. சாரீ ஃபுல்லாகவே வந்து அந்த மயில் டிசைன், இலை மான், இலை தளிர் அப்படின்ட்டு ஒரு ரொம்ப அழகாக வந்து அந்த தீம் கொடுத்துருந்தாங்க. ஸோ நல்லாயிருக்கு பாருங்கள். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஆனால் ரேட் வந்து 13,295 கிட்ட வருது. பியோர் அப்படிங்கிறதுனால. முந்தி வந்து ஒரு ஸ்மால் முந்தி கொடுத்துருக்காங்க. நல்லா இருந்தது. இது வந்து ஒரு புட்டா டிசைன்ஸ் இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க இந்த சாரியில். இது ப்ளைனாக வரா மாதிரி இருக்குது. நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது. நீங்கள் நேரில் போய் பாருங்கள். எப்போ போட்டாலும் இந்த கலெக்ஷன் வந்து நீங்கள் நல்லா விரும்பி பார்க்குறீங்க. இது வந்து நமக்கு டி நகர் மட்டும் இல்லாமல் குரோம்பட் பிரான்ச்லேயும் எப்போவுமே அவைலபிளாக இருக்கும். இது வந்து 25% டிஸ்கவுண்டில் இருக்கக்கூடியது. ஆடி மாதம் போட்டாங்கல்ல, அந்த சேல் அப்படியே இருக்குது. இந்த பக்கம் இருக்கிறது ஒரு 10 சாரீ மட்டும் செலக்டிவாக வச்சுருக்காங்க. அது இன்னும் போன பாடம் இல்லை. ஒரு 6-7 சாரீ கிட்ட அவைலபிளாக இருக்குது அந்த பக்கம். பிரிண்டடில் வரக்கூடியது ஒரு 20-25% டிஸ்கவுண்டில் வரக்கூடியது. அதில் பிரிண்டடில் வரக்கூடியது, டசரில் வர்றது, லெனின் காட்டன், அந்த மாதிரி நிறைய விதமான சாரீ வந்து அவைலபிளாக இருக்குது. கொஞ்சம் வந்து இங்கே எப்போவுமே இருக்கக்கூடிய சாரீ பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹை குவாலிட்டியாக இருக்கும். நல்லா பிராண்டட் மாதிரி இருக்கும். ஒரு யூனிக்கான சாரீ வச்சுருப்பாங்க. ரொம்ப சாஃப்டாகவும் லைட் வெயிட்டாகவும் நல்லா வந்து கிராண்டாகவும் இருக்கிற மாதிரியான சாரீ. ரேட்டு வந்து அதுக்கு தகுந்தாப்பில் இருக்கும். எப்போவுமே இந்த சைடு இருக்கிறது வந்து 2500 மேலே தான் வரும். 2500 இருந்து ஒரு 15,000 வரைக்கும் இருக்கும் ஃபேன்சிலேயே. 3500 கிட்ட வருது இந்த சாரீ. ஸோ வீடியோ பார்க்குற நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லோரும் சாரீலாம் வாங்கிட்டீங்களா, தீபாவளி பர்ச்சேஸ் முடிஞ்சிடுச்சா அப்படிங்கிறத பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் பார்த்து யாராவது வீடியோ பார்த்து போய் வாங்கினீங்களா அப்படிங்கிறதையும் நீங்கள் சொல்லுங்கள். இதுவுமே வந்து 3,000 கிட்ட வருது. கோல்டு ஜரியில் வந்து பார்டர் மாதிரி கொடுத்துருக்காங்க. அந்த சாரீ ஃபுல்லாகவே ஜரிலே வந்து த்ரெட் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஜரி த்ரெட் வரும்ல அந்த கோல்டில், அதில் வந்து புட்டா டிசைன்ஸ், அந்த ஃப்ளவர் டிசைன்ஸ் வரா மாதிரி இருக்குது. எப்போவுமே நம்ம ரெகுலராக சொல்கிறது தான், சென்னை சில்க்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு சிங்கிள் சாரீக்குமே 8 கலர் 6 கலரில் இருந்து 8 கலர் அவைலபிளாக இருக்கும். நம்ம ஒன்று தான் நம்ம ஓப்பன் பண்ணி காமிப்போம் சில டைமில். அப்படியே ரேண்டமாக நீங்கள் பார்த்துக்கோங்க. ஏன்னா இப்போ தீபாவளி டைம் அப்படிங்கிறதுனால போன வாரம் வரைக்கும் கொஞ்சம் ஓப்பன் பண்ணி காமிச்சாங்க. இன்னும் நாளைக்கு மண்டேக்கு அப்புறம் போனோம் அப்படின்னா வாய்ப்பே இல்லை. நேற்றே நான் போய் பார்த்துட்டு அவஸ்தைப்பட்டு வந்தேன். டி நகரில் செம்ம ரஷ்ஷாக இருக்குது. நீங்கள் போகிறதா இருந்தால், பிளான் பண்ணுறதா இருந்தால், மண்டே டு அந்த வீக்கில் நீங்கள் போகிறீங்கன்னா தயவுசெய்து காலையில் ஓப்பன் பண்ணுற டைமுக்கு போயிடுங்க. ஒரு 10-10:30 மாதிரி போய் பாருங்கள். ஈவினிங்கில் ரொம்ப க்ரௌட் இருக்குது. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. நான் ஆஃபீஸ் போகிறவங்களுக்கு அந்த டைம் தான் உங்களுக்கு எடுக்க முடியும். இருந்தாலும் ஒரு பிஃபோர் லஞ்சுக்கு முன்னாடி நீங்கள் பிளான் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா டக்குன்னு பில்லிங் பண்ணிவிட்டு வந்துடலாம்.
இல்லைன்னா போத்தீஸ்லலாம் பில்லிங் கவுண்டர்லேயே அவ்வளோ கூட்டம் இருக்குது. இது வந்து இந்த பிச்வாய் பிரிண்ட்டில் வந்து மங்களகிரி எல்லாம் வருதுல்ல, அதில் வந்து கீழே வந்து சீக்வன்ஸ் பார்டர் மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த saree நல்ல ஃபாஸ்ட் மூவிங் தான். அதில் நிறைய கலர்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப சாஃப்டாகவும் நமக்கு கட்டுறதுக்குமே ரொம்ப சௌகரியமாக இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த saree எல்லாம் வாங்குறாங்க நிறைய பேர். 3200 3500 அப்படி வரும். பிளாக்லேயே வந்து உங்களுக்கு பார்டர் மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க, டிஃப்ரெண்ட் கலரில். இவ்வளோ புடவை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்ல, அடுக்கி வச்சு அப்போ தான் எடுத்து வைப்பாங்க. டேகெல்லாம் போட்டு முடிச்சுட்டு நம்ம போனால் அதை கலைச்சி விட்டுட்டு வர வேலை தான். ஆனால் நான் அந்த மாதிரி பண்ண மாட்டேன். எடுத்த இடத்துல அப்படியே அடுக்கி வச்சுட்டு தான் நான் வருவேன். ஏதாவது சொல்லிவிடுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய வேலை முடிஞ்சவொடனே அது அந்தந்த இடத்துல அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு தான் நான் வருவேன். அதனால தான் நம்ம எப்போ போனாலும் அழகாக வந்து எடுத்து காட்டுவாங்க. என்னடா வந்துட்டாங்களே அப்படின்னு நினைக்க மாட்டாங்க. அதே மாதிரி செந்தேரி காட்டன்லேயே நிறைய கலெக்ஷன் இருக்குது. ஆர்கன்ஸாவில் வந்து இந்த சுடிதார் மெட்டீரியல் மாதிரி நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு காமிக்கிறேன். ரோல் பண்ணி வச்சுருக்காங்க சாரியை, மடிச்சோ இல்லைனா அந்த ஹேங்கர்லேயோ போட்டு இல்லை, ரோல் பண்ணி வச்சுருக்காங்க. அதுவுமே இப்போ நிறைய பேர் வாங்குறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. அது நெக்ஸ்ட் வீடியோ நான் வந்து காமிக்கிறேன். இதுவும் நியூவாக வந்திருக்கக்கூடிய கலெக்ஷன் தான். கொஞ்சம் வெயிட்டாக இருந்த மாதிரி இருந்தது இந்த புடவை. ஒரு வேவிங் டிசைன் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஃபுல்லாக என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த த்ரெட்டு அந்த பார்டர்லாம் உள்ளே பார்த்தீங்கன்னா அந்த த்ரெட்டே தெரியாத அளவுக்கு இருக்குது ஃபினிஷிங். நமக்கு முன்னாடிலாம் கொலுசில் மாட்டோம் இல்லைனா இதில் மாட்டோம் இல்லையா, அந்த மாதிரிலாம் இல்லை. பேக் சைடுமே வந்து உங்களுக்கு அந்த ஃபினிஷிங் இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரியான saree எல்லாமே இந்த கலர் ரொம்ப நல்லாயிருக்கு. ஃப்ளீட்லாம் இது ஈஸியாக நின்றுடும். இந்த மாதிரி saree வாங்கணும் அப்படின்னா மெனக்கிட வேண்டாம், நம்ம அழகாக ஃப்ளீட் வச்சு கட்டிடலாம். ஆனால் ரேட்டு 3500 கிட்ட வருது. சில டைம் இந்த மாதிரி saree ஓப்பன் பண்ணிவிட்டு அவங்க மடிக்கிறதுக்கு ரொம்ப சிரமப்படுவாங்க. நல்லா இருக்குல்ல. அதில் வரக்கூடிய கலர் வந்து க்ரீன் வரும், பிங்க்கு, அப்புறம் பிளாக் கூட இருக்குது, சாண்டல் இருக்குது. ஒரு 6 கலர் அவைலபிளாக இருந்தது. இதுவும் நல்லாயிருக்கு பாருங்கள். இந்த saree கொஞ்சம் வெயிட்டாக தான் இருந்தது. இந்த மயில் அந்த ஃபேன்சி பார்டரு ரேட் வந்து உங்களுக்கு 5000 கிட்ட வருது. நிறைய டிஃப்ரெண்ட் கொண்டு வராங்க சென்னை சில்க்ஸில். நம்ம ரிப்பீட்டடாக நெக்ஸ்ட் வீக், அதாவது ஒரு 4 நாள் கழித்து திரும்ப இதே இடத்துக்கு போனோம் அப்படின்னா இன்னும் நிறைய ஒரு 6 செட்டு saree வந்து புது கலெக்ஷன், புது டிசைன் காட்டுவாங்க. அதனால தான் நம்ம ரெகுலராக இங்கேயே போகிற மாதிரி இருக்குது. நமக்கும் ஈஸியாக இருக்குது, கலெக்ஷனும் நிறைய பார்க்குற மாதிரி இருக்குது. அதிலே வந்து பாந்தினி பத்திக் பிரிண்ட் வரா மாதிரியும் வந்து உங்களுக்கு டசரில் அவைலபிளாக இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு saree பார்த்தோம் இல்லையா, அதே மெட்டீரியல் தான். அப்புறம் பனாரஸில் வந்து நிறைய வச்சுருக்காங்க. இது வந்து 2 விதமாக இருந்தது. புது கலெக்ஷனும் வச்சுருக்காங்க, பழசும் கொஞ்சம் எடுத்து அதில் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு இருந்தாங்க. நான் மொத்தமாக காமிச்சிருக்கேன். டபுள் டோன் கலரில். இது கொஞ்சம் ஹெவியான வெயிட் தான் பனாரஸ் பொறுத்த வரைக்கும். ஆனால் எனி டைம் வந்து உங்களுக்கு இந்த saree அவைலபிளாக இருக்கும். இதுவே நல்ல வெயிட்டாக இருக்குது. இதில் ஸ்டோன்ஸ் வச்சு வேறு வாங்குறாங்களாமா, அதுவும் செம வெயிட்டாக இருந்தது. அதில் வரக்கூடிய கலர்லாம் பாருங்கள், நல்லாயிருக்கும். ஆனால் கட்டினா கொஞ்சம் கிராண்டாக இருக்கும். அதில் இந்த பேஸ்டல் கலர் சார்ட் நல்லா இருக்குல்ல. பிங்க்லேயே வந்து உங்களுக்கு ஒரே கலர் தான், டிசைன் வேறு வேறு இருந்தது. இது வந்து ஃபுல்லாக டிசைன்ஸ் இருக்குது. பக்கத்தில் வந்து ப்ளெயினாக கொடுத்துட்டு பார்டர் மட்டும் கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி ஒன்றுமே வித்தியாசம்தான். இது எல்லாமே அந்த பனாரஸ் மட்டும் இருக்கக்கூடிய செக்ஷன். இது டிசைனர் சாரியுமே இங்கே சிலது வந்து இருக்கும். 3rd ஃப்ளோரில் நிறைய கலெக்ஷன் வச்சுருப்பாங்க. ஒரு 3000 ரூபாய்க்கு உள்ளே அப்படிங்கும்போது நீங்கள் 3rd ஃப்ளோர் போகிற மாதிரி இருக்கும். அதுக்கு மேலே அப்படிங்கும்போது நீங்கள் 2nd ஃப்ளோரில் எடுக்கிற மாதிரி இருக்கும். சாண்டில் வித் ரெட்டு கூட நல்லா இருந்தது. ஃபுல்லாக அரேஞ்ச் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி டிசைனர் saree, ஸ்பேஸ் சில்க் saree எல்லாமே கூட வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. 2000 வருது இது.
எல்லாமே நம்ம டி நகர் சென்னை சில்க்ஸில் தான் அவைலபிளாக இருக்குது. குரோம்பேட் பிரான்ச்லேயும் சேம் இதே மாதிரியான கலெக்ஷன் வந்து உங்களுக்கு இருக்கும். நேரில் விசிட் பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கட்டாயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்த ஒரு சூப்பரான ரொம்பவே அழகான தீபாவளி கலெக்ஷனில் நம்ம மீட் பண்ணலாம். பாய், டேக் கேர்.